குரு பகவான் காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய இந்த அற்புதமான குரு பெயர்ச்சி குரு பகவானுக்கு மிகவும் பிடித்த வீடு அப்படிங்கும்போது அது கடகராசி தான். கடகராசியில் தான் நம்முடைய குரு பகவான் என்ன பண்ணுறாரு, உச்சம் நிலையில் உட்காருகிறார். 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, உங்களுடைய ராசியில் உங்களுக்கு என்ன விஷயம் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது, எதிர்பார்த்த செயல்பாடுகள் எல்லாம் நடந்துருமா, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். கடவுளூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேரிலே தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026 நவகிரகத்தில் மிகப்பெரிய சுப கிரகமான குரு பகவான் காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய இந்த அற்புதமான குரு பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அற்புதமான குரு பெயர்ச்சி அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை குரு பகவான் நகர்ந்து செல்வார் என்பது உண்மை. சில நேரங்களில் அதிசாரமாக கொஞ்சம் வேகமாக போவார், அது வேறு விஷயம். ஆனால் இருந்தாலும் குரு பகவானுக்கு மிகவும் பிடித்த வீடு அப்படிங்கும்போது அது கடகராசி தான். கடகராசியில் தான் நம்முடைய குரு பகவான் என்ன பண்ணுறாரு, உச்சம் நிலையில் உட்காருகிறார். உச்சம்னா என்னது, தனக்கு பிடிச்ச வீட்டில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அதிகாரம் செலுத்துவோம், ஒரு அதிகமாக அன்பு காட்டுவோம், கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடுவோம். ஸோ இதெல்லாம் அதிகமாக எடுக்கக்கூடிய வீடு தான் நம்முடைய குரு பகவானுக்கு கடகராசி. ஸோ அப்படிப்பட்ட கடக ராசிக்குள்ள குரு பகவான் உள்ளே நுழைகின்ற இந்த அற்புதமான காலகட்டத்தில் 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, உங்களுடைய ராசியில் உங்களுக்கு என்ன விஷயம் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது, எதிர்பார்த்த செயல்பாடுகள் எல்லாம் நடந்துருமா, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிற முழு விவரங்கள் கோச்சார கிரகங்கள் ரீதியான குரு பகவானை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், ஓகேவா? ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். இது கோச்சார கிரகங்கள் ரீதியான பொது பலன். சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சியானது குதூகலமான செயல்பாடாக இருக்குமா, அல்லது மீண்டும் இதே போராட்டம் தான் இருக்குமா அப்படின்னு பல கேள்விகளுடன் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு சிரமங்கள் எல்லாம் குறைக்கப்பட்டு சிறப்பான ஒரு குரு பயிற்சியாக இருக்கும் என்பதை உறுதியாக சொல்லலாம். பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு வரார், உச்ச குரு. என்னென்ன மாற்றத்தெல்லாம் கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றத்தெல்லாம் கொடுக்க போகிறார் அப்படிங்கும்போது வெளிப்படையாக பேசக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் உண்மையாக இருக்கக்கூடிய உங்களோட வாழ்க்கையில் போலியான நபர்களுடைய சூழ்ச்சி தான் அதிகமாக இருந்திருக்கும். உங்கள் கூட இருந்த பல உண்மையான உறவுகள் என்று நீங்கள் நம்பிய உறவுகள் எல்லாமே தன்னுடைய சுயநலத்தை காட்டி உங்களை நிறைய டிப்ரெஷன் ஏற்படுத்தாங்க. அப்போ கூட இருக்க உறவில் எதுவுமே உண்மை கிடையாதா, இவங்களை இப்படி நம்பணுமே அப்படின்னு மனசுக்குள்ள வேதனையுடன் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது ஃபஸ்ட்டு விஷயம், பெஸ்ட்டு விஷயம் அப்படின்னா சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்க போகுது. எங்கே நிம்மதி தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்லை அப்படிங்கிற நிலைமையில் தற்போது கேது பகவான் ராசியில் அமர்ந்து பலவிதமான ஒரு இன்னல்களை கொடுத்து வந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடான விருச்சக ராசியை, அதாவது சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? அந்த சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பது மூலமாக ஏதோ ஒரு நல்வழியில் நேர்மையான நபர்களுடைய செயல்பாடு மூலமாக உங்களை இன்னும் உயிருக்குயிராக அன்பாக உண்மையாக நேசிக்கக்கூடிய நபர்கள் மூலமாக நீங்கள் நிம்மதியாக நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு, வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு. ஐயா, வீடு கட்டுறதுக்கு முயற்சி எடுத்தேன், நான் பாதியோடு நின்றுச்சேன், வீடு கட்டிடுவேனா அப்படின்னு கேட்குற நம்முடைய சிம்மராசிக்காரர்களுக்கு
உறுதியாக தடைப்பட்ட காரியம் நிறைவேறும். நீங்கள் எந்த விஷயத்தில் தடை அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சுட்டு நீங்கள் இருந்தீங்களோ, எப்போ அது உடைக்கப்படும் என்று காத்திருக்கீங்களோ, ஸோ அந்த தடையை உடைத்து தகர்த்தெறிந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கப் போகிறார் என்பது உண்மை. ஸோ அதே போல் கடன் பிரச்சனை ரொம்ப சிக்கி தவிக்கிறீங்க. எப்போ கடன், எப்போ சாமி சான்ஸே இல்லை, சொல்லாதீங்க ஐயா. கடன்னா கடன் எப்படி இந்த 3 வருஷத்தில் இவ்வளோ கடன் வாங்கினே தெரியல. நான் பல பேருக்கு காசு கொடுத்துருக்கேன், ஆனால் திரும்பி கேட்டதில்லை. ஆனால் இப்போ என்ற ஒரு காசு வாங்கினவங்க எனக்கு வாங்கி கொடுத்துட்டு என்னை படாப்படுத்துகிறாங்க ஐயா, என்ன பண்ண தெரியல, கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற சிம்மராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய பாக்கியம், ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் ஏதேனும் இருக்குது அல்லது தற்போது வந்திருக்கு அப்படின்னா ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. தாய்மாமா உறவு உங்களுக்கும் நிறைய மாற்றங்கள், நிறைய முன்னேற்றங்கள்லாம் உங்களுக்கு குரு பகவான் புரிதலுடன் கொடுக்க போகிறார். ஒரு மிக எனர்ஜி பவர் அப்படின்னுவோம். ஸோ அந்த விஷயத்தை யார் கொடுக்கா? உங்களுக்கு குரு பகவான் தான் கொடுக்க போகிறார் என்பது உண்மை. ஸோ இதுக்கு அடுத்து என்ன விஷயம் கிடைக்க போகுதுன்னா, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடான மீன ராசியை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கறதுனால என்னன்னே தெரியாமல் ஒரு மாய வலையில சிக்கி தவிக்கிறீங்க. கூட இருக்க செயல்பாடா அல்லது எதிர்மறையான விஷயமா அல்லது மன அழுத்தமா இல்லை வேறு யார் நமக்கு எதுவும் சூனியங்கன்னு வச்சுட்டாங்களா, என்ன பண்ண தெரியலையே அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இது எப்போ தெரிஞ்சுக்கிறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு குழப்பத்தில் இருக்கக்கூடிய மனநிலை இப்போ இருக்குது. அப்படின்னா பொதுவாகவே நம்ம எடுக்கிறது இந்த பிரசனத்தை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த கரண்ட் பொசிஷன் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அந்த நிலை படிப்படியாக மாறும் என்பது உண்மை. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக 8ஆம் வீட்டை சனி உட்காந்துருக்கார், ராசிலேயே கேது உட்காந்துருக்கார். ஸோ அப்போ சும்மா போகும்போது கூட என்னையா நீ பெரிய ஆள் ஆகிட்ட போலக்கு, சூப்பராக இருக்க போலக்கு, நீ அப்படியாகும் இப்படியாகும்னு சொல்லி வார்த்தைகளாலே உங்களை காயப்படுத்தினாலோ வார்த்தைகளாலே உங்களை சபித்திருந்தாலோ அது அப்படியே உங்களுக்கு பலிதமாயிடும் கடந்த காலங்களில். ஸோ அந்த நிலை இப்போ மாறப்போகுது. ஏன்னா உங்கள் லெவலே வேறு லெவலு. இப்போ கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க. ஸோ அந்த நிலைமையிலேருந்து மாறி உங்களுடைய பழைய நிலைமையை நீங்கள் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஏற்றங்கள், மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்று பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து கொடுத்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கப் போகிறார் என்பது நிதர்சனமான உண்மை. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.